ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதியாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள். நவம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு சொல்றதை விட இந்த மாதத்துல கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் வக்ர கிரகங்களாக மாறுறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்கு. இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு சொல்லும் போது கடக ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து அந்த மிதுன ராசியில அதாவது கன்னி ராசியில சுக்கிரன் பகவான், துலாம் ராசியில சூரியன், விருச்சிக ராசியில செவ்வாய் புதன், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள். மாதம் பிறந்த உடனேயே 3ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி போறார். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய என்னென்ன மாற்றங்கள், இந்த காலகட்டம் கிரகங்கள் பாத்தீங்கன்னா குரு பகவான் கடகராசிக்கு உச்சம் பெற்று வந்திருக்கிறாரு. அவர் உச்சம் பெற்ற அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி நவம்பர் மாதம் வக்ரத்தன்மையை அடைகிறார். வக்ரத்தன்மையை அடையக்கூடிய அந்த குரு பகவான் அடுத்து புதனாகப்பட்டவர் 10ஆம் தேதி நவம்பர் மாதம் தன்னுடைய வக்ரத்தன்மையை அடைகிறார். ஆக மொத்தம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா 4 கிரகங்களின் கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்களின் வக்ரத்தன்மை அப்படின்றது இந்த மாதம் ரொம்ப ஹெவியாக இருக்கு. ஏன்னா சனி பகவான் ஏற்கனவே வக்ரத்தன்மையோடு இருக்கிறார். ராகு கேது ஆல்ரெடி வக்ர கிரகங்கள். அடுத்து இந்த குரு பகவான் 12ஆம் தேதி வக்ரத்தன்மை பெறுகிறார். புதனாகப்பட்டவர் இந்த நவம்பர் மாதமே வக்ரத்தன்மை அடையிறதுனால இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன ஒரு மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். அது போக இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனாகப்பட்டவர் 17ஆம் தேதி தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார். துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார். புதனாகப்பட்டவர் வக்ரத்தன்மையோட மீண்டும் ரிவர்ஸ்ல வர்றாரு. 24ஆம் தேதி நவம்பர் மாதம் அந்த புதனாகப்பட்டவர் அந்த விருச்சிக ராசியில இருந்து மீண்டும் அந்த துலாம் ராசிக்கு ரிவர்ஸ்ல வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இந்த நவம்பர் மாதம். இந்த நவம்பர் மாதத்துல இன்னும் ஒரு பெயர்ச்சியாக அந்த சுக்கிரனாகப்பட்டவர் 26ஆம் தேதி தன்னுடைய ஆட்சி வீட்டுல இருந்து தன்னுடைய 2ஆம் வீடான அந்த விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார். இந்த மாதிரியாக இந்த சுக்கிரனாகப்பட்டவர் 2 தடவை மாற்றம் பெறுகிறார். அடுத்து கிரகங்கள் வக்ரமாகின்றன. இதுல வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய கிரகம் சனி பகவான். 28ஆம் தேதி நவம்பர் மாதம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதெல்லாமே இந்த காலகட்டம் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். கும்ப ராசி அன்பர்கள், இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து உங்களுடைய 10ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். 10, 12, 2 இந்த 3 ஸ்தானத்தையும் 6ஆம் இடத்துல இருந்து பாக்குறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் அதிகரிக்கும், சுப விரயங்கள் அதிகரிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வருமான வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே எந்த மாதிரியாக அதிகரிக்க போகுது அப்படின்னா கடன் மாதிரியான சில வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நேரம். இந்த கும்ப ராசி என்பவர்கள் கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபடக்கூடாது. ஈடுபட்டீங்கன்னா இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவுக்கு தலைவலி பிடிச்ச கதையாக தான் இந்த காலகட்டம் மாறிடும். அதனால கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட லோன்ல போகாதீங்க. ஒரு பர்சனல் லோன் போடுறதோ இல்ல தனிப்பட்ட முறையில ஒரு நண்பர்களிடம் அந்த கடன் வாங்குறதோ இந்த மாதிரியான முயற்சிகள் செய்யுங்க. ஒரு கைமாதாக ஒரு 2 மாசத்துக்கு நீங்க இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் செய்யலாம். இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வருமானமாக தான் கன்வெர்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த கும்ப ராசி என்பர்கள் தன்னுடைய சொந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இல்ல புதிதாக சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. இந்த மாசத்துல நீங்க புதிதான ஒரு வீட்டுக்கு குடிபெயர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். கிரகப்பிரவேசம்லாம் செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தான் இந்த நவம்பர் மாதம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கு. ஆனாலும் வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க தான் கொஞ்சம் மன உளைச்சல்ல இருக்க
இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா ராகு பகவான் இருக்கிறார் இல்லையா, சந்திரன் மீது ராகு பயணிக்கும் போது அதிகப்படியான மன தொந்தரவுகள், அதாவது எங்கேயாவது நம்மளுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் போல இருக்கு அப்படின்ற அளவுக்கு ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு வரும். பெருமளவு மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள், இது போக போக சரியாயிடும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு. ஆனாலும் சில நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். வேலை வாய்ப்புகள்ல சில தடைகள் இருந்தாலும் இந்த மாதத்திலிருந்து அந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடமான அந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல வந்ததுல இருந்து அந்த வேலை கிடைக்கக்கூடிய இடத்துல இருந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு வேலைகள், ஒரு அங்கீகாரம் மிக்க ஒரு வேலை, நல்ல ஒரு வருமானம் இருக்கக்கூடிய ஒரு வேலை, இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய களத்திராதிபதி நீச்ச நிலையில இருந்த அந்த களத்திராதிபதி உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றதுனால வரன்கள் அமையறதுல ஒரு பெரிய பிடித்தமான ஒரு சூழ்நிலை இருந்திருக்காது. அதே மாதிரி காதல் போன்ற விஷயங்கள்லாம் அப்படியே ரிஜெக்ட் ஆகுறதுக்கு, பிரேக்கப் ஆகுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். ஆனால் அது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். ஒரு பிடிக்காத ஒரு சூழ்நிலையில இருந்து இதை வாழ பழகிக்கணும் அப்படின்ற மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மனநிலைக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த திருமண வரன்கள் ஒரு துரிதமாக அமையக்கூடிய ஒரு நேரம். ஏற்கனவே திருமணம் ஆகி ஒரு 3 மாசத்துல எங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்றவங்க பெரிய அளவுக்கு பயப்படாதீங்க, அதெல்லாம் சரியா போயிடும். சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு வந்து மறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதுலயும் உங்களுடைய களத்திராதிபதி நீச்சமாக இருந்தக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு உங்களுடைய கணவர் மனைவி மேலேயோ பெரிய அளவுக்கு பிடிப்பு தன்மை அப்படின்றது இருந்திருக்காது. ஏதோ தவறான ஒரு முடிவு எடுத்துட்டு வந்துட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் கலந்த ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அதெல்லாமே இந்த மாதத்துல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளும், இதுவரைக்கும் எதிர்பார்த்த ஒரு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அமையறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல சொந்தமாக தொழில் அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கு. ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா புதிதாக ஒரு பார்ட் டைமா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. அங்க போய் மாணவர்களாக இருக்கிறீங்க, ஒரு பார்ட் டைம் ஜாப் கூட கிடைக்கல அப்படின்ற உங்களுக்கும் கும்பராசி என்பவர்களுக்கு பார்ட் டைம் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த நவம்பர் மாதம் ஒரு ஆஸ்பீஷியஸான ஒரு மந்த்னே சொல்லலாம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. ஏன்னா கடந்த ஒரு 8 மாதமாக சில பிரச்சனைகளை அனுபவித்த இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு மாதம் பெரிய ரிலீஃப் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதத்துல சில வளர்ச்சி மிகுந்த ஒரு மாற்றங்களும் இருக்கும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு கமிஷன் தொழில் பண்றவங்க நல்ல ஒரு கமிஷன்னால நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை அடையக்கூடிய ஒரு நேரம். நீண்ட நாள கமிஷன் பணமே வராம இருக்கு அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த மாதத்துல இருந்து அந்த வருமானம் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ரீட்டைல் சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல இருக்கிறவங்க, அதாவது ஒரு ஷாப் வச்சிருக்கிறீங்க, ஒரு உணவகம் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்ல இருக்கிறீங்க, இந்த மாதிரியாக ரீட்டைல் சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய விற்பனை அளவு அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய வாடிக்கையாளர்களும் ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு ரிவ்யூ போட்டு உங்களுக்குண்டான ஒரு தொழிலை ஊக்கப்படுத்துவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும். அடுத்து ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில இருக்கிறவர்கள், அதாவது உற்பத்தி ஏதாவது பண்றீங்க, பொருட்கள் அதாவது ஆடைகள் உற்பத்தி பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட பார்ட்ஸ் உற்பத்தி பண்றது, இந்த மாதிரியான இரும்பு சம்பந்தப்பட்ட உற்பத்தி தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வளர்ச்சி மிகுந்த பாதை. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 7.5 சனி பாத சனியாக இருந்தாலும் தொழில எல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கக்கூடியவர்கள் கடனுடைய நிவர்த்தியை அடையிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த நவம்பர்
டிசம்பர் மாதம் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்களும், குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.